ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேர் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எம்டெக் ஷூட் இதை விட ஈஸியாக இருக்கும் ப்ரோ, பெட்டர் டு ட்ரை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. கிராஸ் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காரு. ஸோ கிராஸ் பிரபாங்கிறது எம்டெக் ஷூட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்டெக் ஐடி யூஎஸ்ஏ எம்டெக் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிமோட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணுறதா இல்லை ஆர்டிபி யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆர்டிபி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆர்டிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளார நீங்கள் ஐபி அட்ரஸ், நீங்கள் காசு கொடுத்து ஐபி அட்ரஸ் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் உள்ளே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிபிக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். நீங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ரெசிடென்டல் ஐபி அட்ரஸும் தனியாக உங்களுக்கு விற்கிது. அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க டிஎஸ்டிவி ஃபன் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட் ப்ரோ ஐ நீட் எம்டெக் அக்கௌண்ட் ஹவ் டு க்ரியேட் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் கூகுள் நெக்ஸ்ட்டு ஓகே, கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் ஒருத்தருக்கு கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரோ யூஎஸ்ஆர்டிபியில் யூஎஸ் ப்ராக்ஸி ஐபி போடுறது எப்படி ப்ரோ, நல்ல ப்ராக்ஸி சொல்லுங்கள். பிரைட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகலாக ரெசிடென்டல் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ ரெசிடென்டல் ஐபி அட்ரஸ் நீங்கள் வச்சு தான் உங்களுக்கு அந்த ஆர்டிபியில் நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ கிருஷ்ணகுமார் அதே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன ப்ரோ, ஆர்டிபியில் க்ரோம் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹைட் பண்ணி வைக்கணும். அந்த ஹைட்டை எடுத்து தான் ஆர்டிபி பாஸ்வேர்டு கேட்குற செட்டிங்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஹைடாக எடுத்த ஆர்டிபி பாஸ்வேர்டு கேட்குற செட்டிங்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது, இது பர்சனலாக ஒருத்தர்கிட்ட அக்கௌண்ட் நம்ம வாங்கி அவங்க அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிபியோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ டிஃபால்ட்டாக அதில் இருக்கிறத நம்ம சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு அந்த செக்யூரிட்டி ரீசன் இருக்கிறதுனால அவங்களுடைய இதை நம்ம வாங்கி பார்த்து நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நியூ மெத்தட் இருக்கா ப்ரோ? நியூ மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மெத்தட் தான் இருக்குது. 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாஸ் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் கிராஸ் ப்ரௌசரில் போய் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயும் போயிட்டு நீங்கள் கிராஸ் ப்ரௌசரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ யூஎஸ்ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ. ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மெத்தட் யூஎஸ்ஐடி க்ரியேட். அந்த சொன்ன மாதிரி 2 மெத்தடு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது.
ஸோ வேறு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த போகிற வீடியோங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறத நான் லைவாகவே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ப்ராஜெக்ட் யூ ஒர்க்கிங் ப்ரோ? ராஜ் கணேஷுங்கிற ஒரு வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டர்க் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எம்டர்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அது பார்ட் டைமாக தான் நான் செஞ்சுட்ருக்கிறேன். ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷனில் வர ஏர்னிங்ஸை விட இது வந்து எம்டர்க்கில் வர ஏர்னிங்ஸ் கம்மி தான். ஸோ அதனால தான் நான் வந்து மெயினாக அந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் செஞ்சுட்டு எம்டர்க் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் லொக்கேஷனில் மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணால் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருங்கிற சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவ் ஆகுமான்னு கேட்டுருக்காரு. கண்டிப்பாக ஆகும். ஆனால் வந்து நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரதீப் முத்து அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ராக்ஸி அட்ரஸ் எந்த ப்ரௌசரில் வாங்குறது ப்ரோ? ப்ராக்ஸி அட்ரஸ் தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பிரைட் டேட்டா அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகலாக ரெசிடென்டல் ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் ஆர்டிபியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக இங்கே இருக்கிற சிஸ்டத்தையும் நம்ம ஐபி அட்ரஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுசி அப்படிங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. என்னென்னா சிங்கப்பூரில் ஐடியை க்ரியேட் பண்ண முடியுமா? சிங்கப்பூரில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுடைய லீகல் அட்ரஸ் கிடச்சிதுன்னா, அந்த ப்ரூஃப் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அங்கேயும் அப்ரூவல் கிடைக்கும், வாங்கிக்கலாம். எம்டர்க் ஐடி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தாரு நிலா அப்படிங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ நானே வந்து இந்தியன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடியே வந்து 2 யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு 10 days தான் நான் அந்த ஐடி எனக்கு வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் நிற்கலை. அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. காரணம் வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது தான். ஸோ அக்கௌண்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து கிடைக்கல. ப்ரோ நீங்கள் ஓப்பன் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படிங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. நான் வந்து க்ரியேட் பண்ணி தரலாம், அப்ரூவல் ஆகும். அப்படி ஆகி உங்களுக்கு வந்து கொடுத்தாலும் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ வெளியில் வந்து விற்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கேரண்டி சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். 10 days வந்து கரெக்டாக வந்துச்சு, 10 daysக்கு மேலே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட்டு நான் க்ரியேட் பண்ணாலும் சரி, யார் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, லீகலாக அட்ரஸ் வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய அட்ரஸ் வாங்கி செய்யும்போது கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி வந்து இருக்க வாய்ப்பு கம்மி தான். சபரி அஜித் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ப்ரோ யூஎஸ்ஐடி ஆர்டிபி யூஸ் பண்ணி கூகுள் ட்ரைவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது? கூகுள் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் அது. ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் ஆர்டிபி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. கார்த்திராஜ் ப்ரோ எப்படி ப்ரோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது அதை சொல்லுங்கள். இப்போ வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியன் அக்கௌண்ட் டேரெக்டாக வந்து கொடுக்கும்போது டேரெக்டாக இந்தியன் ருப்பீஸ்லேயே வந்துடும். இப்போ வந்து எப்படின்னா
ஹைப்பர் வாலெட்லேயோ இல்லை வந்து பயனர் அக்கௌண்ட்டு வச்சுருந்தாலோ 2 அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்று வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அதில் இந்தியன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து யூஎஸ் விர்ச்சுவல் அக்கௌண்ட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த விர்ச்சுவல் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த எம்டர்க் அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து செய்ய முடியும். இன்னொருத்தர் வந்து சிவஹரி கார்த்திக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னென்னா ப்ரோ ஆர்டிபியில் எம்டர்க் ஐடி க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்டிபி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸை வந்து நம்ம வாங்கி பார்ப்போம் சும்மா செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் வந்து அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் சொன்ன முதல்ல கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் வெப்சைட்லேயும் சாஸ் லேப் வெப்சைட்லேயும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் ஆகி அப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. விஜயகுமார் உங்களுக்கு கேட்டிருக்காரு, ஹவு டு ஆட் மை இந்தியன் அக்கௌண்ட் இன் ஹைப்பர் வாலெட் ப்ளீஸ் ஆன்சர். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா ஹைப்பர் வாலெட்டில் ஃபஸ்ட்டு ஹைப்பர் வாலெட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒர்க்கர் ஸ்பேஸ் விட்டு ஹைப்பர் வாலெட்னு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதை என்டர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு எம்டர்க் அமேசானுடைய லாகின் பேஜ் போடும், ரிலேட்டட் ஆகும். அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து உள்ளே போனதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைப்பர் வாலெட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்களாக மேனுவலாக கொடுத்தா தான் $112.50 வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணி அடுத்த 3ஆவது நாளில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். நிக்கோலஸ் லியோ பீட்டர் அப்படிங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க, ப்ரோ பேனல் ஹிட்ஸ் நாட் அவைலபிள், என்ன ரீசன்னால வந்து பேனல் வந்து வரமாட்டேங்குது, 5 வருஷமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பேனல் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஹிட்ஸு நிறையா காமிக்காது. அப்பப்போ நமக்கு வந்து அலர்ட் டர்க் மாஸ்டர்லேயோ இல்லை வந்து இந்த எம்டர்க் ஷூட்லேயோ நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து அலர்ட் காமிக்கும்போது நீங்கள் அப்படியே ஹிட் எடுத்து வச்சுக்கிங்க, ப்ளே பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ ப்ளே பண்ணுறது தான் செய்ய முடியும். ஒரு சில நேரத்தில் வந்து அதிகமாக காமிக்குது, ஒரு சில நேரத்தில் காமிக்கிறது இல்லை. ஸோ முதல்ல இந்த மாதிரி இப்போ வந்து அதிக ஹிட்ஸ் வர்றது கிடையாது. ஸோ வந்து இருந்துட்டு தான் இருக்குது, வேலை இருந்துட்டு தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். கார்த்திகேயன் ராமசாமி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, என்னென்னா ப்ரோ லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பழைய இமெயில் போட்டேன், என்னோடய ஓன் இமெயில் கூட போடலாமா இல்லை ஃபேக் அமெரிக்கன் இமெயில் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது பழைய இமெயில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் போடலாம். ஏன்னா வந்து நேம் உள்ளார போடுறது தான் வந்து அவங்களுடைய லீகல் அட்ரஸ்ஸு, லீகல் நேமு, லீகல் ஃபோன், இமெயில் அட்ரஸ். லீகலில் வந்து என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்என் நம்பரு, அட்ரஸ்ஸு, பேர் 3 இருக்கணும். மற்றபடி வந்து ஃபோன் நம்பர் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இமெயிலே எது வேணால் கொடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பழைய இமெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சில கமெண்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.